வேதத்தின் நாயகன் இப்படி சொல்றார், நீ யாருக்கு சொந்தம்? நீ யாருக்கு சொந்தம்? ஆண்டவர் சொல்றார், நீ யாருடையவன்? நீ யாருக்கு சொந்தம்? நீ யாருடையவன்? உலகத்தானா, தேவனுடைய பிள்ளையா? ஆண்டவர் கேட்கிறார், பிரசங்கமா இது? இல்ல, நான் உலகத்துக்கு சொந்தக்காரன், என் வீட்டுக்கு, அதுக்கு எப்படியோ இருந்துக்கோ. ஆனா நம்முடைய நிலைமையை ஆண்டவர் இங்கே விளக்குறாரு. நம்முடைய காரியங்களை கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. இந்த பூமியில உன்னை என்னை உருவாக்கின கரம் தேவனுடைய கரம். படைத்தாரு, சிருஷ்டித்தாரு, ஜீவனை கொடுத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ யாருப்பா? நீ யாருக்கு சொந்தக்காரன்? நீ யாருக்கு சொந்தக்காரன் சொன்ன நம்ம பலானூருக்கு சொந்தக்காரன் சொல்லிட்டு வரமா இல்லையா? ஆண்டவர் நீ உலகத்தில் இருக்கிறவனுக்கு சொந்தக்காரனா எனக்கு சொந்தக்காரான்னு கேட்கிறாரு. எனக்கு சொந்தக்காரன் என்ன பண்ணுவான்? எனக்கு சொந்தக்காரன் என்னுடைய விசேஷத்துல வருவான். அதனமா என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலகத்துக்கு சொந்தக்காரனா எங்க இருப்பான்? உலகத்துக்கு போவான். இப்ப நீ யார் என்றார் ஆண்டவர்? உன்னை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேனே, விலை கொடுத்து கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். ஒரு பொருளை கிரயமா நீ வாங்கிட்டா அது கடைசி வரையும் சாவர வரையும் அது உனக்கு சொந்தம். நீ என்னன்னா பண்ணிக்கலாம், அது மீது உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. எனக்கு கிரயத்துக்கு நீ வாங்கிட்டேன். ஏசப்பா கூட உன்னை என்ன கிரயத்துக்கு வாங்கினார். அப்ப கிரயத்துக்கு வாங்கின பிள்ளைகள் எங்க இருக்கணும்? அதனால்தான் கேட்கிறாரு, நீ யாருக்கு சொந்தம், யாருடையவன் என்றார். உன்னை நான் வாங்கியிருக்கிறேனே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு 100 ஆடு ஒன்று இருக்கிறது, ஒரு 10 ஆடு இருக்கிறது. அந்த 100 ஆடுல ஒரு ஆடு தப்பித்து அவன் ஆட்டுக்குள்ள போயிட்டு வச்சுக்க, நீ என்ன பண்ண? அந்த 100 ஆடும் அப்படியே பாத்துக்கிட்டு வருவேன். என் ஆட்டுக்கு இது இருக்குமே, முகத்துல ஒரு அங்க அடையாளம் இருக்கும், இல்ல கலர் இருக்கும், இல்ல சைஸ் இருக்கும், இல்ல உன்னை பார்த்த கணைக்கும், கூவும், இதெல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ உன் ஆட்டை கண்டுபிடிச்சிட்ட, அவன் எந்தன்றான், நீ என்ன பண்ணுவேன்? நான் வாங்கிய என் ஆடு, ஆமே, நான் கிரயத்தை வாங்கன்றா, விடுவியா? நீ சொல்லு. இப்ப ஏசப்பா விடுவாரா? உலகத்துல இருக்கிறோம் நிறைய பேரு. ஆனா ஆண்டோடைய வேதம் இப்படி சொல்லப்படுவது, பிரியமானவர்களே, நீ எடுத்து நீ வாசி. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசி. நீங்க கிரயத்துக் கொள்ளப்பட்டவர்கள். யாரை மகிமைப்படுத்தணும்? அதுதானே விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. விலை கொடுத்து வாங்கினா யாரை மகிமைப்படுத்தணும்? ஒரு 10 கன்னி பெண்களை கத்தர் அழைச்சாரு. யாரை மகிமைப்படுத்துறதுக்கு, தீவெட்டி பிடிக்கிறதுக்கு அழைச்சாரு? நீங்க சொல்லுங்க. அவரு தானே மகிமைப்படுத்தணும். நான் மகிமைப்படுத்தாத ஒரு கூட்டம் வந்தது, ஒரு 5 கன்னி பெண்கள், புத்தி இல்லாதவர்கள். அவங்க வீட்டுக்கு அமைச்சிட்டாரு. நான் உன்னை தேர்வு செய்து, உன்னை அழைத்து, உன்னை தகுதிப்படுத்தி, உனக்கு தீவெட்டி கொடுத்து, உனக்கு இடத்தை கொடுத்து, உனக்கு வஸ்திரம் கொடுத்து, எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, அதுல உன்னை செலக்ஷன் பண்ணி உன்னை எத்தாந்து நான் நிக்க வச்சா, புரியுதாமா? புரியுதா? நம்முடைய நிலைமை அதுதாமா. நான் உன்னை வாங்கியிருக்கேன்ப்பா கிரயத்துக்கு. எப்படி, எதுக்குமா வாங்கினாரு? கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கின்றார், வாங்கப்பட்டிருக்கின்றார். அப்ப கிரயத்துக்கு வாங்கினா அவர் ஆராதிக்கணுமா வேணாமா? இல்லவா சொல்லு. அதுக்கு தானே அவர் கிரயத்தை வாங்கியிருக்கிறாரு, அவரை மகிமைப்படுத்த. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படி சொல்றாரு, கிரயத்துக்கு எப்படி வாங்கினாரு? பணம் கொடுத்து வாங்கினாரா, இல்லது எதான மாற்று காரியத்தை செஞ்சாரா, ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து வாங்கினாரா, எதை கொடுத்து வாங்கினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 9:12 வாசி. தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எதில் வாங்கினார்? எதை கொடுத்து வாங்கினாரு? அல்லேலூயா. அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து வாங்கினாருமா. ரத்தத்தை சிந்தி வாங்கப்பட்டவராச்ச, எங்க இருக்கணும்? அதனாலதான் கேட்கிறேன், நீ தேவனுடையவனா உலகத்தானா? உலகத்துல இருப்பான். ஆனா தேவனுடைய பிள்ளைக்கு எங்க இருக்கணும்? நாள்ல நம்ம உலகத்துல இருக்கிறோம், உலகத்தை ரசித்துக் கொண்டு இருக்கிறோம், உலகத்தை விரும்புறோம், உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா காரியத்தையும் உலகத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றது என்னுடைய நாள். யார் சொல்றது? இது என்னுடைய நாள். என்னுடைய நாளுல நீ என்ன பண்ணக்கூடாது? சொந்த பேச்ச கூட பேசக்கூடாது. அத நம்ம சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல. என்ன சொல்றாரு? 57 வாசி 13.
இல்லையே. என் பரிசுத்த ரெஃபரன்ஸ் சொல்லு. 58:13. இப்ப சொல்றாரு பாரு, என் நாள் இது, என் பரிசுத்த நாள் ஆகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின் படி நடுவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்ச கூட பேசக்கூடாதான் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால் என்ன மாதிரி முடிக்கிறாரு பேர். அதை நம்ம வெறுக்கிறோமா? இருக்குது இப்போ இந்த நாள்ல ஆலயம் தானே இருக்கட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் இருக்கிறார். இங்க யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறார். நான் இதை நேசித்தபடினாலே. அதனாலதான் வருகிறவர்களுக்கெல்லாம் விடுதலை. இங்க வந்து போறாங்களே அவங்களுக்கெல்லாம் விடுதலை. இங்க வந்து ஜெபித்துட்டு போறாங்கல்ல, இங்க வந்து செய்தி கேட்டுட்டு போறாங்கல்ல, எதுவுமே கேட்காத உட்கார்ந்துட்டு போறாங்கல்ல, கொஞ்சம் இளைப்பாரிட்டு, எல்லாருக்கும் விடுதலை. காரணம் அவர் இருக்கிறாரு. அவருக்கு அப்பாவுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் நிறைய பேரு தஞ்சம் அடைகிறோம் சபையில. நீ நானும் எத்தனை கோயில் குளத்துல உட்கார்ந்து நிம்மதியை தேடிட்டு வந்தோம். வந்துதான் நிம்மதியா? எத்தனை பேரு கோயில் குளத்துல உட்கார்ந்துட்டு வந்தோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ கொஞ்சம் யோசித்துப்பார். வேத நாயகன் இப்படி சொல்லப்படுகின்றார், உன்னை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறேன், என் ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். ஐயோ, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்தை எடுத்து வாசி. எதில் இப்ப மீட்கப்பட்டிருக்கின்றோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. ஆமென், அல்லேலூயா. உன்னை எங்க அடங்கிருந்த எதை கொடுத்து மீட்டிருக்கிறார் பார். நம்ம உலகத்துக்கு அடிமையா இருந்தோம், உலகத்தை நேசித்துக் கொண்டிருந்தான பிசாசுக்கு அடிமையா இருந்தோம். அப்பா நம்மளை மீட்டு இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷம்? என்ன மாதிரியா வார்த்தை சொல்றாரு பாரு. ஆண்டவர் முதல்ல சொன்னாரு கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறோம்பா. அடுத்து சொன்னாரு என் ரத்தத்தினால வாங்கியிருக்கிறேன், என் ரத்தத்தினால உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். அவர் ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். பிரியமானவர்களை, விடுதலையாக்கி இருக்கிறார். அப்ப நம்ம அடிமைஸ்தானத்தில் இருந்தோம். அடிமைத்தளத்தில் இருக்கின்ற போது நீ ஜாலியா இருக்க முடியுமா? நீ சுதந்திரமா இருக்க முடியுமா? நீ விரும்பினதை சாப்பிட முடியுமா? நீங்கள் விரும்பினதை நடத்த முடியுமா? முடியவே முடியாது. அடிமைத்தளத்தில் இருக்கின்ற போது எப்படி? எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தார்கள் பல லட்சம் பேரு இஸ்ரவேல் தேச ஜனங்கள். சுதந்திரமா கொஞ்சம் நாவுக்கு ருசியா கொஞ்சம் உணவு எடுத்து சாப்பிட முடிஞ்சதா? இல்ல சோர்ந்து போயிருக்கிறோம், கொஞ்சம் இளைப்பாறலாம் என்று படுக்க முடிந்ததா? ஏன்னா அடிமைதளத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் இறைவன் அவங்களை மீட்டு கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா. நம்மளை எப்படி மீட்டினாருன்னா, தம்முடைய கிரயத்துக்கு வாங்கி தன் சொந்த ரத்தத்தினாலும் மீட்டு எடுத்திருக்கிறார் ஆண்டவர். எவ்வளவு நல்லவர் அம்மா. அம்மா எதுக்கு மீட்டு இருக்கிறாரு சொல்லுங்கள? எதுக்கு மீட்டு இருக்கிறார்? நமக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. 6 அறிவு. ஒரு சேற்றில் விழுந்துட்டோம், நம்மளை சேற்றிலிருந்து தூக்குறார்கள். சேற்றிலிருந்து தூக்கி என்ன செய்வார்கள்? உலக காரியத்துல வா நம்ம மீது தண்ணீரை ஊற்றி வாஷ் பண்ணி அந்த துர்நாற்றம் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வருவார்கள். அதானே இயற்கை. திருப்பி போய் விழுந்துட்டேனா விழுந்துருவியா? சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து பிறகு திருப்பி சேற்றுக்கு போனா அவனுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. 5 அறிவு. இங்க ஜீவன் இருக்கு இல்லையா, எருமை மாடுன்னு சொல்லுவார்கள் எல்லாம். அதை நீ கழுவி விட்ட திருப்பி சேத்துக்கு போயிடும். இப்ப நம்ம ஜாதியா அந்த ஜாதி என்ன சொல்லு? இப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி இருக்கிறாரு, கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறாரு, திருப்பி போய் சேத்துக்கு போயிடுவியா? சேத்துக்கு போயிட்டு உலகத்தான். ஆமென், அல்லேலூயா. என்ன மாதிரி சொல்றாரு பேர் ஆண்டவர்? நான் உன்னை ரத்தத்துல மீட்டு இருக்கிறேன்ல, உனக்கு அடிமைத்தளத்தில் இருந்த உன்னை விடுதலை கொடுக்கபடியா நான் வாங்கியிருக்கிறேன்ல. நீ திருப்பியும் அடிமைக்கு போயிட்டனா நீ யாரு? எத்தனை அறிவு உனக்கு? யோசித்துப்பார். அதனால்தான் என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தின் நாயகன் இப்படி சொல்லப்படுகின்றார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1 அதிகாரம் 6 வசனத்தை எடுத்து வாசி. அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவினார். என்னம்மா? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை அகற்ற
நம்ம எப்படிமா கழுவினாரு? தண்ணி ஊத்தி கழுவினாரா? எதில் கழுவினாரு? நம்ம யாரு? அப்ப நம்ம பாவத்தில் இருக்கிறோம். நம் பாவங்களை அகற்ற நம்மளை கழுவி, ஐயோ நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் அவர் மகிமையும் வல்லமையும் நம்மளை எங்க நிக்க வைக்கிறார்? கழுவி கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. நீ நினைச்சே பார்த்திருக்க மாட்ட. ராஜாக்கள் முன்னாடி போய் நிப்பியா? ஆசாரிகளுக்கு முன்னாடி போய் நிற்பியா? உன்னை கழுவி உன்னை சுத்திகரித்து என் அப்பா கொண்டு வந்து பிரமித்து போறேன். ஆண்டவரே, அப்பதான் நினைச்சு, நான் குப்பை, நான் கோலம், நான் தூசி, நான் நீச்சன், என்னை கொண்டு போய் இங்க நிறுத்தி வச்சுனேப்பா. நான் யாரு? நான் தள்ளப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், இந்த சமுதாயத்தில் வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு காரியத்தை எனக்கு கொடுத்தியா ஆண்டவரே. சொல்றமா இல்லையா? கழுவப்பட்ட பிள்ளைகள் பாவக்கரைகள் நீங்க விட்ட போது திருப்பி பாவத்துக்கு எப்படி போவ? அப்ப அவன் யாரு? ஆண்டவர் சொல்ல, நீ யாருக்கு சொந்தன்றாரு? அப்ப அவர் சொந்தக்காரதான் வலது புறத்தில் நிற்க முடியும். உலகத்தான் நிற்பானா? இடது புறத்துக்கு தான் போகணும். 2 செம்மறியா, வெள்ளையாடு செம்மறியாடு நின்ன போல் தான் நம்முடைய கதை. கடைசி காலத்துல தேவராஜ்யம் இப்படி சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் அவர் என்னென்ன செய்துட்டு வர்றாரு பாரு. அவருடைய பணிகள் என்னென்ன பண்ணிட்டு வர்றாரு. 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசி. 10:38 வாசி. இப்ப என்னமா பண்றாரு அவரு? பிசாசின் வல்லமையில் நீ சிக்கிக் கொண்ட யாவரையும் குணமாக்குறாய், சுற்றி திரிகிறாய். இது யாருக்கு பொருந்தும்? நீ யாருடையவன்னு கேட்டார் இல்லையா? நீ யாருக்கு சொந்தம்? அவர் சொந்தக்காரரை மீட்டுறதுக்கு சுற்றி திரிகிறார். உலகத்தான மீட்டு வரா? நீ சொல்லு. உலகத்தான மீட்டு வரா? நீ உன்னொருத்தர் எடுத்து போயிட்டு அடக்க வச்சுட்ட, நீ உன் பணம் கொடுத்து அதை மீட்டு எடுத்துன்னு வந்து கொடுப்பியா? வாயத்தன் சொல்லு. நமக்கு சொந்தமானத்தை வச்சு பண்ண நம்ம மீட்டு எடுத்துன்னு வரும். இன்னொரு பொருளை மீட்டிவா? அவன் தான் உலகத்தானச்ச. ஆண்டவர் சொல்றாரு, இங்கே அவருடைய பிள்ளைகளை சுற்றி திரிக்கிறார், குணமாக்குகிறார், விடுதலை கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னென்ன காரியத்தை இறைவன் செய்து கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்படுகிறது. இருளில் அதிகாரத்திலிருந்து நம்முடைய விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு, இருளின் அதிகாரத்தில் இருந்தோம் நம்ம, நீ நானும். இருள் யாருக்கு சொந்தம்? அதுதான். நிறைய பேர் இருளில் இருக்கிறாங்க, அவங்க வெளிச்சத்தில் இருக்கிறாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. உலகத்தானாலாம் இருளில் இருக்கிறார்கள். இருள் யாருக்கு சொந்தம் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். நடமாடும் கொள்ளை நோய்கள், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இருளில் பிசாசு ரசிப்பான், இருள் அவன் பிடிக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொல்ற, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள்மா. நம்ம சொல்றாரு வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றார். நீ நானும். ஏன்னா ஆண்டவர் எப்படி? ஏன்னா பிசாசு எங்க இருக்கிறான், தேவ பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தின் நாயகன் சொல்லி இருக்கிறாரு, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர், இருளின் அதிகாரத்தில் இருக்கின்றவர்களை, ஐயோ முடிஞ்சது, எங்களை தேற்றத்துக்கு யாரும் இல்லையா, ஆற்றத்துக்கு யாரும் இல்லையா, எங்களை தூக்கி விட்டு நாங்க போயிடுவோம். என் அன்பு பிரியமானவர்களே, என் ஆண்டோடைய வேத வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் இப்படி எழுதியிருந்தார், அழிவுக்கு தப்பி வைக்கிறாரா. 107வது சங்கீதம் 20வது வசனம் வாசி. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. இது யார? சொந்த பிள்ளைக்கு போகுமா, ஊராமட்டு பிள்ளைக்கு போகுமா? நீ ஒரு பொருளை வாங்கிட்டு வர, எந்த பிள்ளைக்கு முன்னாடி கொடுப்ப? எந்த பிள்ளைக்கு முன்னாடி கொடுப்ப? எந்த பிள்ளை தோளில் தூக்குவ? சொந்த பிள்ளை. இப்ப அப்பா என்ன பண்றாரு? என்னம்மா வாசித்த? அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி என் பிள்ளைகளை குணமாக்கி அழிந்து போறதுக்கு சேருக்கு உட்காரு முன்னாடி கூட இருக்கு. அவங்களை அழிக்காதபடி அவரை பாதுகாக்கிறார் ஆண்டவர். சொந்த பிள்ளைங்க. நீ சொந்த பிள்ளையாடா, இந்த பரிசுத்த நாள்ல நீ எங்க இருக்கணும்? இப்ப சொல்லு. சொந்த பிள்ளை எங்கம்மா இருக்கணும்? யாருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம்? ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆமா, நான் நேசித்தபடினா நான் என்னால இதை நான் இங்க இருக்கிறேன்றார், என் இதயம் இங்க இருக்கிறது என்றார்.
அதனால்தான் அநேகர் பயத்துடன் நடுக்கத்துடன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விடுதலையும் சமாதானத்தையும் வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். தேவராட்சி இப்படி சொல்லப்படுது பிரியமானவர்களே. வசனத்தை யாருக்கு அனுப்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ டச் பண்ணிட்டோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கின்ற மனப்பால் காண்க கூடாது. நீ யார் என்பதை இன்னைக்கு பிசாசு நம்மளை பார்த்து கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். உன் பிள்ளை இன்னைக்கு நான் உலகத்துல வச்சிருக்கிறேன் பாரு, உன் பிள்ளை நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன் பாரு, உன் பிள்ளைக்கு நிறைய வேலை கொடுத்திருக்கிறேன் பாரு, உன் பிள்ளைக்கு நிறைய பலவன் கொடுத்திருக்கிறேன் பாரு, உன் பிள்ளைக்கு அழுகை கொடுத்திருக்கிறேன் பாரு, உன் இடத்தில் வராத அளவுக்கு சோதனை கொடுத்திருக்கிறேன் பாரு, வேதனை கொடுத்திருக்க பிசாசு பாருமா. வாரத்துல ஒரு நாள் இருக்குது நமக்கு. இந்த ஒரு நாள் அவன் எப்படி நாஸ்தம் பண்றான் பாரு. நீ நெருங்கிட்டேன்னா அவனுக்கு வேலை இல்லை. யாருக்கு வேலை இல்ல? பிசாசுக்கு வேலை இல்ல. அதனாலதான் நம்ம சிக்கிட்டோம். அதனாலதான் வேதம் சொல்லப்படுது, சிக்குண்டவர்கள் விடுதலை ஆக்குகிறார் ஆண்டவர். நீ சிக்கிட்டதுனால உனக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுப்பான், ஒரு இன்பத்தை கொடுப்பான், நிறைய அருமையான ஒரு விருது கொடுப்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அதுக்கு ஆசைப்பட்டுருவ. நீ நம்ம நிலைமையை எப்படி சீர்குலைக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அதனால்தான் எப்பொழுதுமே ஜாக்கிரதையா இரு என்று சொன்னார். தீமோத்தேயுவில் அருமையா சொல்லி இருப்பாரு, ஜாக்கிரதையா இரு. என் அன்பு தேவ பிள்ளைகள், சிங்கி அதுல அருமையா சொல்லி இருப்பாரு, நீ தேவாலயத்துக்கு வருகின்ற போது உன்னடியே அவன் அழகா இழுத்துருவான். இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் ஒரு இடத்துல சும்மா ஒரு போன 10 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடலான்னு போவோம். 1 hour ஆகிடுவான், 2 hour ஆகிடும், சபைக்கு வராத அளவுக்கு. அதனால தான் நீ ஜாக்கிரதையா வாப்பா. நீ தேவனுடைய ஆலயத்தை வருகின்ற போது உன்னடைய காத்துக்கொள், எதுக்கும் நீ அசையாத. அதனாலதான் தாவீது சொன்னாங்க, நேர வருவேன். என்ன சொன்னா, நேர வந்து பணிந்து குனிந்து முழங்காலில. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அழிவுக்கு தப்பி வைக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு? ஆதியாகமம் 2:7 வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை இப்ப நீ இழுத்து விட, மேல கீழே இழுத்து விட மூச்சே. யார் கொடுத்தது? நீ சொல்லு. அவர்த்த வாங்கி நீ உலகத்துக்கு போலாமாமா? அவர் கொடுத்தாரு, நம்ம நடமாடும்படியா செய்யறாரு. வாழறதுக்கு அந்த ஜீவனம் இருந்தா தான் வாழ முடியும், கற்பனை காண முடியும். ஆனா அந்த ஜீவனை வாங்கிக்கின்னு அவருக்கு டாட்டா காட்டினா விட்டுருவாரா? நீ சொல்லு. உன் பொருளை யாராவது ஒரு எடுத்துட்டு போயிட்டா விட்டுருவியா? அவர் பாருங்க விட்டு வச்சிருக்கிறார். ஏன் விட்டு வச்சிருக்கிறாரு? என் பிள்ளை நீங்க ஒரு நாளைக்கு மறந்துருப்போம். ஆமென். இங்க வேதத்தின் நாயகன் இப்படி சொல்றார், ஜீவனை கொடுத்திருக்கிறப்ப அவனுக்கு. அவன் உலகத்தான போயிட்டு சேர்ந்துட்டான், உலகத்துல பிசாசு கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டான். பிசாசு யார்கிட்ட கூட சேரும்? பிசாசு ஒரு ஐக்கியம் வச்சுக்கிறான். இயேசு கிறிஸ்து கேட்கிறான் பிசாசு. ஆண்டவர் வருகிறார், கற்றான். பிசாசு கத்துறான், ஐயோ நீங்க அந்த சைடு போயிடுங்க ஆண்டவரே, இந்த சைடு ஏன் வந்தீங்க, இந்த வழியில ஏன் வந்தீங்க, என்ன வேதனைப்படுத்துறதுக்காக வரீங்க. என்னமா கேக்குறான்? என்ன கேக்குறான்? என்ன வேதனைப்படுத்துறதுக்காக வர? அவர் பிள்ளை விட்டுருவாரா? இப்பதானே சொன்னாரு, நான் கிரயத்துக்கு வாங்கியிருக்கிற பிள்ளை நீ சோதிக்கிற, அவனை ஜீவனை எடுக்கிற, அவனை சுடுகாட்டில வச்சிருக்கிற, கல்லறையில வச்சிருக்கிற, விடுவார் ஆண்டவர் வராரு. அவன் சொல்றான் பாரு, என்ன வேதனைப்படுத்துறதுக்காக வர. ஆண்டு சொன்ன அப்பால போ சத்துருவேன். பிசாச பாக்குறாரு, நடுங்குது. ஆண்டவரை பார்த்து ரெக்வெஸ்ட் பண்ணுது பிசாசு, ஆண்டவரே இந்த திசையில நாங்க இருக்க மாட்டோம், அதோ மேய்ந்து கொண்டிருக்கிற பன்றி கூட்டத்துக்கு நாங்க எங்களை அனுப்பிடுன்னு. நம்ம கேக்குது பிசாசு கேக்குது பெருமா. ஆண்டவரை நீயே நானும் கேட்க மாட்டேன்றோம். இந்த பொன்னான நாளில, நன்னான நாளில, தேவனுடைய நாளில, விடுதலையான கொடுக்கிற நாள், சுகத்தை கொடுக்கிற நாள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற நாள், பலத்தை கொடுக்கிற நாள், இந்த நாளில பாருங்க ஆண்டவர் நம்ம கேட்க மாட்டேன்றோம். அது கேட்குது. ஆண்டவரே அந்த அதிகாரத்தை வாசி. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ள போகும்படி அவைகளுக்குள்ள அனுப்பும்படி வேண்டிக் கொண்டன. பாத்தீங்களா? சரி நீங்க ஆசைப்பட்டீங்க, பன்றி தானே, உன் கூட்டத்தால் தானே, போட்ட. ஆமே, பன்றிக்குள்ள போனா பன்றி நல்லா இருக்கணுமா இல்லையா? நீ சொல்லு. பன்றி கூட்டத்துக்குள்ள பிசாசு போனா பன்றி எல்லாம் நல்லா இருக்கணுமா இல்லையாமா? ஒரே பண்ணி உயிர் இல்லை, எல்லாம் எத்தனை பண்ணிமா? 2000 பண்ணி.
பன்றிகள். ஆமென். எல்லாம் மாண்டு போச்சு. பத்தியா என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் நல்லவன் என்பது தானே அது பன்றி கூட ஏற்றுக்குச்சு. நீ சொல்லுங்க, எல்லாம் 2000 பன்றி செத்து போச்சு. அவருடைய ஆகோசம். ஆண்டவர் அதுல இருந்து உன்னை மீட்டு இருக்கிறாரு. நீ எங்க இருக்கணும் நீ சொல்லு. அதனால்தான் கொஞ்சம் புரிஞ்சுங்க. அதிகமான இன்னைக்கு வேலை வந்தானா, அதிகமான ஒரு மகிழ்ச்சியை இன்னைக்கு கொடுத்துட்டானா, அதிகமான ஒரு பலவீனம் கொடுத்துட்டானா, அதிகமான ஒரு காரியத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டா, அதெல்லாம் எதிர்நீச்சல் அடிக்க கத்துக்கணும். நீ எவ்வளவு வட்டம் நில்லு. என் அப்பா முகத்தை மாத்திரம் பார்த்துட்டு வரேன். உன் அப்பா இங்க வந்தா நீ இருக்கிறியா பாக்கலாம். எப்படிமா சவால் போட்டு வரணும். நீ ஒரு வழியில வந்துட்டுறாயப்பா, என் வீட்டை டேமேஜ் பண்ற, அழ வைக்கிற, உபத்திரவம் பண்ற, சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா, இயலாமை நடந்து கொண்டிருக்கிறது, மனமகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. அப்படியே நில்லு. உன் ஆட்டத்தை நான் பாக்குறேன். அப்பா முகத்தை வந்து பார்த்துட்டு போனியானா அவன் 7 வழியில ஓடுவான். கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துறேன். இந்த ரகசியம் தெரியுதல்ல, இந்த ரகசியம் தெரியுதல்ல என் அன்பு தேவ பிள்ளைகளே. அவன் ஒரு வழி வந்தான் 7 வழியா ஓடுவானா? எப்படி ஓடுவான்? நீ அப்பாவை கூட்டி போவது எப்படி போவான்? ஸ்கூல்ல தன் பிள்ளை சண்டை போயிட்டா, ஒரு பிள்ளை அடி வாங்கின பிள்ளை எங்க ஓடியாரும்? தாய் தக்க போயிட்ட ஓடியாரும். அப்பா அம்மா என்ன அடிச்சுட்டான் வாங்க இல்லையம்மா, நீ எங்க ஓடியாரணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். என் அன்பு தேவப்பிள்ளை, நீ புரிஞ்சுக்கோ. நீ ஏதோ ஒரு மனக்கணக்கில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம், ஏதோ நடக்காது போல. ஆனா நம்ம கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அவன் சேகரித்துக் கொண்டிருக்கிறான் அவன் ஆளுங்கள் எல்லாம். வேத நாயகன் இப்படி சொல்லப்படுகின்றார். எடுத்து நீ வாசிப்பாய் என்று சொன்னார். மார்க் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 34வது வசனம் வாசி. மார்க் 1வது அதிகாரம் 34. பலவிதமான வியாதியினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சுத்தமாக்கி அநேக பிசாசுகளை துரைத்து விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடினால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், நீ யாரு? அம்மா அப்படி ஆனாக்கா போதும் பிசாசு பிடிச்சிட்டான்னு வச்சுக்க. நிறைய பேரு அந்த அம்மா குடிக்க பிடிச்சிக்கிட்டு, நீ யாரு? நீ எங்கிருந்து வந்த? நீ அந்த குடும்பத்திலிருந்து வந்த? நீ ஆனா பெண்ணா? என்னமா என்ன கேக்குற? என் அன்பு தேவ பிள்ளையே, பிசாசத்தோடு பேசுறோம் நீ நானும். நோ, இயேசு கிறிஸ்து அறிஞ்சிச்சு பிசாசு, வாயை திறக்கல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு நாமத்தினால, என் நாமத்தினால் நீங்க எதை செய்தாலும், எதை கேட்டாலும் அதை தருவேன் என்னார். என் நாமத்தினால நீ பிசாசுகளை துரத்துவாய். இயேசு நாமத்தினால போகணும். அதுதான் விசுவாசம். நீ எங்கிருந்து வந்த? யாரு உன்னை டச் பண்ணது? கிழக்கில இருந்து வந்தியா? மேற்கில இருந்து வந்தியா? இல்லையாமா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க யோசித்து பாரு. வேத நாயகன் இப்படி சொல்லப்படுகின்றார்.